உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் கணித்து கூற இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இன்புற்று வாழணும். இதுதான் நம்மளோட வழி. எல்லா மக்களுக்கும் நல்ல வழியில நல்ல பலன்கள் கிடைக்கணும். சில கல்யாணம் ஆளுங்க பிரச்சனைகள் தீராதவங்களுக்கு கரண்ட் பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், நில பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கான வழியை அகஸ்தியர் நல்லது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பா நம்முடைய ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க சார். அதாவது 14ஆம் தேதி மிதுன ராசியில அது அழகா போய் அமையறாரு. ரொம்ப அமைதியா நல்ல நிலையில இந்த இது பிறக்குது. அந்த பிறக்கக்கூடிய இந்த தமிழோட பிறப்பு நல்ல ஒரு வழியா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இருந்தாலும் 2 முகங்கள், அதாவது மிதுனம்ன்றது 2 முகத்தை கொண்ட வழியா இருக்கும். அதோட வழித்தன்மைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இருக்கக்கூடிய வழிகள் நல்லது நடக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஆண்டு முதல், அதாவது இந்த ஆண்டு துவக்கமே நிறைய பரபரப்புகள் இருக்கும். ஸோ மக்களோட நிலையில நிறைய பரபரப்புகளான ஒரு நிலை ஓடப்போகுது. அந்த நிலையை அந்த நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வழிகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வழிகள் உண்டு. அதை பத்தி உலகத்தை பற்றி நம்ம சொல்ல போறோம். இப்போ நம்ம ராசிநாதன் பற்றி எல்லாத்தையும் நம்ம சொல்ல போறோம். மேஷராசி, அது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்கான வழியை அகஸ்தியர் சொல்றாரு. இன்னைக்கு நல்ல வழிகள் வரும்போது, அது குரு வேற மாறுது 24ஆம் தேதி. அந்த குருவோட பற்றி நம்ம தனியா படிக்க போறோம். ஸோ அந்த குரு மாறும் 24ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. புது வேலைகள், புது வழிகள், புது இடத்துக்கு போறது, புதுசா இடம் வாங்குறது. ரெண்டாவது பர்டிகுலரா அந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் முதல் 4 மாதம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த 4 மாசமும் ஒரு பெரிய பலன். ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. திருமணம் ஆவதுங்க, தடைகள் நீங்கும், வழிகள் கிடைக்கும், நிறைய செலவுகள் குறையும். 12ஆம் இடத்துல விரையாதிபதி உச்சம் பெற்றிருக்கார் ராகு. அதனால லாபத்துல 15ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எல்லா வெரைட்டியும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா இடம் மாற்றங்கள் கண்டிப்பா வரும். 2ஆம் இடத்துல குரு நல்ல ஒரு பலன், உயர்ந்த கல்வி, உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துன்னு போவோம். பதவி கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா அந்த பதவி அவங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரக்கூடிய நிலைமை வரும். 2ஆம் இடத்துல குரு இடம் கண்டிப்பா அமையும். அவங்களுக்கு இடம் வழிகள் அமையும். அதே நேரத்துல எண்ணங்கள்லாம் நிறைய அதுக்கான வழிகள், அதுவும் மேஷராசிக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரம், கிருத்திகைக்கும் முதல் மாதத்துக்கான வழிகள் வரும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போன கிருத்திகை அதுக்கான வழிகள் நல்லபடியாகும். ஆனா மேஷராசி ரொம்ப அருமையா. ஆனா 2ஆம் பாவம், அதாவது 8ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்குமே
இந்த 2ஆம் பாகத்துல வந்து எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்த்து வழி வராது, நிறைய செயல்கள், நிறைய விரயங்கள், செலவுகள் எக்கச்சக்கமா ஆகும். ஸோ 8ஆம் மாசம் 12ஆம் மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேலையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐடி ஃபீல்ட் இருந்தா எந்த இடத்துல அட்டாச்சா இருக்காங்கன்னா அந்த இடத்துல அட்டாச்சா இருக்காங்க. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்லாம் நிறைய இருக்கும். நல்ல டெவலப்மெண்ட் ஆகி திடீர்னு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பிரேக் வரும், அந்த மாதிரி இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிரேக் ரொம்ப இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த பிரேக் வரும், ஆனா அப்புறம் நல்ல ஒரு வழிகளை கிடைச்சிடும். ஆனா 12ஆம் மாசத்துல இருந்து திரும்பியும் 4ஆம் மாசம் வரைக்கும், அதாவது அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ஒரு பெரிய பலன் இந்த மேஷராசி காத்துனுக்கு. நல்ல வழிகள் வரும், விரயங்கள் எல்லாம் குறைஞ்சிரும், செலவுகள் குறைஞ்சிரும், சனியோட வழி நல்லா ஆயிடும், ராகுவோட பலன் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அது இல்லாம இடம், வீடு, வாசல், கல்வி, யோகங்கள், வேலையில இந்த வருஷம் இந்த மேஷராசிக்கு வந்து இது 4மே நல்லா இருக்கும். திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சம் வயசானவனுக்கு வழி வரும். ஆனா அதே பாகத்துல 6ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்குன்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் வயசானவங்க 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிரீத்திங் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, கால் வலிகள், கொஞ்சம் வயசான பெண்களுக்கு வந்து முட்டி வலிகள் வரலாம், அந்த விட்டமின்ஸ் குறைந்தான வழிகள் வரலாம். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்தது. அதுவும் சூரியன் போய் உச்சமா வரதுனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்திலும் அவங்க இருக்கிறது நல்லது. ஏன்னா சூட்டுத்தன்மை குருவோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனால சூட்டுத்தன்மை ஆகும். ஹெல்த்ல வந்து சில சளி சம்பந்தப்பட்டது, காப் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட வழிகள் கண்டிப்பா வரும். அதுக்கான உணவு முறைகள், சித்தா வழிமுறைகளை ஃபாலோ பண்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மற்றபடி எந்த பிரச்சனை. ஆனா இந்த மேஷராசி அதே நேரம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்துல சனி பெரிய லாபத்தை கொடுத்துருவான். ஒரு பெரிய வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு எதிர்பார்க்காத பெரிய பணங்கள் வந்துடும். எதிர்பார்க்காத ஒரு பணம் வந்து இந்த 4 மாசத்துக்குள்ள ஏப்ரல் வந்து ஆகஸ்டுக்குள்ள பெரிய பணம் வரும். அதே நேரத்தில் ராகு வந்து 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. 3, 6, 8, 12 எப்பவுமே உச்சம் பெற்றா விரயங்கள் குறைஞ்சி செலவுகள் நல்லபடியாகி புது வீடு அமையத்துக்கான வாய்ப்புகள், புது யோசனைகள், புது வேலைகள், புது வழிகள், புது வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் வெற்றிகரமாக அமைகின்றத இந்த ராசிநாதன் சொல்றது ரொம்ப அருமையா இருக்கிறது. அதே நேரத்தில் ரிஷபராசில இருக்கார். இந்த ரிஷபராசில பர்டிகுலரா கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், 3 நட்சத்திரம், ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கெல்லாம் நல்ல பலன்கள். ஆனா இப்போ இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்து 2 மாசம், அதாவது ஏப்ரல், மே, இந்த 2 மாசம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காது. சில குழப்பங்கள் மனசுல, சில சஞ்சலங்கள், சில சஞ்சலங்கள் வரும். ஆனா அந்த 2 மாசம், அதுல இருந்து 6 மாசத்துக்கு அருமையான பீரியட். நல்ல வழிகள், புதிய இடங்கள், வர்த்தகங்கள் பெருகும், தொழில் ஸ்தானங்கள் வந்து விரிவடையும். அதே நேரத்துல அவங்க என்ன காரியங்கள் செய்யறாங்க அந்த காரியங்கள் வெற்றி அடையும். 3வது வந்து தொழிலோட வழியில வருது, மனசு சஞ்சலங்கள் நீங்கும். 2வது உடல் உபாதைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும். 2வது அவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில இடத்துல பதவி உயர்வுகள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் வழிகள் எதிர்பார்க்காத அளவு கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய திறமைகள் வரும். திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கண்டிப்பா நடக்கக்கூடிய நலங்கள் இருக்கு. உயர்கல்விகள் வழியில் வரும், அதிகாரிகள் வரும். அதெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இது ரிஷபராசி இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் அவங்க பண்றதோ இல்லைன்னா தங்கம் அது சம்பந்தப்பட்ட தொழில் எதெல்லாம் பண்றதுன்னா பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. எந்த ஒரு சாதி பர்டிகுலரா ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த 2மே வந்து லாபத்தை நீட்டக்கூடிய அளவுக்கு வரும். வழிகள் வந்து அது தடையில்லாம போகக்கூடிய நிலைகள் 2 மாசம் தடுத்த அப்புறம், அதாவது மே மாசம் போயிடணும். ஜூன்ல இருந்து அடுத்த 6 மாசம் 12ஆம் மாசம் வரைக்கும் பெரிய யோகம். 12ஆம் மாசம் 4ஆம் மாசம் வரைக்கும் ஒரு சுபாவப்படும். தவிர மற்ற வழிகள்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. மெயினா இவங்க வந்து பெருமாள் வேண்டது நல்லது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நவகிரகத்தில் சுக்கரன் தரிசனம் பண்றது நல்லது. சிவ வழிபாடு, மெயினா சிவனுக்கு வழிபாடு பண்ண சொல்ல ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு காத்திருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு வந்து லாபாதிபதி ராகு இருக்கிறதுனால சின்ன குழப்பங்கள் கொடுத்து ஒரு நல்ல நிலையை உயர்த்துவார். வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், வேலையில் ஒரு சேஞ்சஸ், அதாவது மே மாசம் வரும், வேலையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க பார்க்கலாம். பொசிஷன் எல்லாம் மாறும், வழிகள் கிடைக்கும், சிந்தனையிலிருந்து வெளியே வருவீங்க, எல்லா மாற்றங்களும் எதிர்பார்த்தது.
மிதுன ராசி நேயர்கள், அது பர்டிகுலரா இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து நல்ல ஒரு வழியா இருக்கணும். மிதுன ராசி வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாகுது. ஆனா முதல் இந்த ஏப்ரல் மாசம் குரு மாறுது, 2வது விரையாதிபதியா இருக்கிறதுனால குரு மாறுறதுனாலையும் இந்த ஏன் விற்கிறதுனாலையும் 6 முதல் வைக்கிறதுனால இந்த 3 மாசம் விரயங்கள், செலவுகள், வேலையில சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு பலன்கள் ஜூன் மாசத்துல இருந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிரும், இல்ல எதிர்பார்த்த ஒரு புது வேலையும் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிற நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றங்கள், வழிகள், புது இடங்கள், புது வழிகள், எல்லாத்தையும் செலவுகள் வரதுக்கு முன்னாடி செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளித்து வழி வர சொல்ல எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு தன்மையை கொடுத்துரும். ஜூன் மாதம் அப்புறமா செலவு குறைஞ்சி வழிகள் மாற்றங்கள் வந்துடும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் மறையும். அதே நேரத்தில் கொஞ்சம் வயசானவங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரும். அதே நேரத்தில் சூரியன் போய் உச்சமாக சில குருவில் எப்பயுமே அவங்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்து அதுக்கான வழிகள் மாறிடும். அதே நேரத்தில் புது வாகனங்கள், புது வழிகள் எல்லாம் ஏற்பட போது ஜூன்ல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் நல்ல பலன் காத்திருக்கு. 12ஆம் மாசத்துல இருந்து அடுத்த 4ஆம் மாசம், அதாவது ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆனா இந்த வருஷம் எதிர்பார்த்தது இருந்தாலும் 12ஆம் இடத்துல விரயம் இருந்தாலும் ஆனா ஆண்டு முதல் துவக்கங்கள் நல்ல வழியை கொடுக்கும். ஆனா ஜூன் மாசத்துல இருந்து இந்த மிதுனம் 2வது வந்து சிவன் வேண்டது, தெங்கங்க சிவனுக்கு வரது வந்து அதுக்கான வழிபாடு பண்றது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இவங்க வந்து திருப்பதி போயிட்டு வர்றது ஒரு பெரிய பலன். பூசம், ஆயிர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே பலமா இருந்தாலும் அஷ்டமாதிபதி வந்து சனி உட்கார்ந்து இருக்கார். ஆனா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து குரு வர்றார். இடம் மாறுறது வழியோ, இந்த மனசு குழப்பங்கள், சில சில சஞ்சலங்கள், செலவுகள், எதிர்பார்க்காத வழிகள், அதான் 3ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கனால உறவு வழியில சில குழப்பங்கள், சில மனசு சஞ்சலங்கள் ஏற்படுது. அதுக்கெல்லாம் சரியான வழிகள் மாறும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் வந்து நல்ல ஒரு இந்த கடகராசிக்கான கவனமா இருந்தாலும் சனீஸ்வரன், அதாவது திருநள்ளாறு போயிட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்றது ஒரு நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல இவங்க வந்து இந்த பண விரயங்கள், எதிர்பார்க்காத வழிகள், அதுவும் பர்டிகுலரா இது ஆரம்பிச்சு இந்த 5 மாசத்துக்கு நல்லா இருக்கும். எந்த பயம் வேணாம். ஆண்டு துவக்கத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல வளர்ச்சிகள், நல்ல வழிகள் கிடைக்கும், நல்ல பெரிய பலன். ஆனா 5 மாசத்துக்கு அப்புறமா, அதாவது அக்டோபர் இவங்களுக்கு சில விரயங்கள், சில செலவுகள், எதிர்பார்க்காத வழிகள், இந்த மனசு சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுக்கறது 1ஆம் மாசம் வரைக்கும் இருக்கும். 1ஆம் மாசத்துல இருந்து 4ஆம் மாசம் வரைக்கும் தெரியும். ஸோ இந்த 3 மாசம் தான் இவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதால பயப்பட வேணாம். நல்ல பலனை தான் கொடுக்க போறான், யோகத்தை தான் கொடுக்க போறான். அதே நேரத்துல ராகு பாக்கியால விளையாடுனா யோகத்தை கொடுத்துருவான். இவங்க லாபத்துல குரு வந்துடுறாங்க. ஸோ லாபத்துல குரு இந்த 1 இயர் அவங்களுக்கு எந்த ஒரு பலன், எந்த ஒரு விஷயம் நாம பண்ணலாம். அது ரொம்ப மெயினா இறை வழிபாடு, அதே அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அன்னதானம் பண்ணுங்க. ஸோ இந்த வயசானவங்களுக்கு, முதியோருக்கு அவங்களெல்லாம் உணவு கொடுக்கறது. அதே நேரத்தில் இந்த அம்பாள் கோயில் இதெல்லாம் போயிட்டு வர்றது ஒரு பெரிய அம்பாவை வேண்டது இந்த ராசிக்காரங்க வந்து. அதுவும் பர்டிகுலராக எந்த வருஷத்துல வந்து குரு வரதுனால அம்பாவை வந்து இவங்க பிடிக்கிறது ஒரு பெரிய பலன் இருக்கும். அதனால நல்ல வழிகள் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து 5 மாசம் நல்ல ஒரு பெரிய பலனை, அதுக்கப்புறம் 9ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அதே மாதிரி சிம்பா, பூரம், மதம், பூரம்,
உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நல்ல பலமா இருக்கு. நல்ல வழிகள் இருந்தாலும் எதிர்பார்த்தது நடக்காது. செலவுகள் நிறைய இருக்கும், வழிகள் விரயங்கள் இருக்கும், வரத்துக்கு முன்னாடி செலவுகள். அரசியல்வாதிகளா இருந்தா கொஞ்சம் குழப்பம் நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனியோட செவ்வாய் போய் உட்காராரு. சனியோட செவ்வாய் உட்கார சொல்ல அந்த பார்வை சிம்மத்து மேல படுது. அதோட வழிகள் சூரியன் அங்கிருந்து பாக்குறார். அந்த காலத்துல இருக்கிறதுனால ரொம்ப குழப்பங்கள், மனசுல நிம்மதி இல்லாத போல இருந்து நல்ல தேகங்கள் வழிகள் வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன வழிகள் வரும். எல்லாத்தையும் சமாளிக்கும். இந்த 7ஆம் மாசம் வரைக்கும் பொறுமையான நிலைமைகள் இருந்தாவே போதும். அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு சில நிலைகள் மாறி அது எல்லாத்தையும் சமாளிச்சு அதுக்கான வெற்றி கொண்டு வெளியே வருவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் இந்த சிம்மராசினருக்கு ஏற்படும். ஆனா வழிகள் வெற்றி உண்டு, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பணங்கள் போட்டால் அந்த பணங்கள் ரிட்டர்ன் வராது. எதுல பணம் போதும் அந்த பணம் அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்கும் சொல்லியிருக்காங்க. ஜூலைல இருந்து 5 மாசம் நல்ல பீரியட். ஸோ 12ஆம் மாசம் வரைக்கும் நல்ல பீரியட். அது 4 மாசத்துக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் மேலும் கீழமா இருக்கலாம். இந்த 5 மாசம் ஜூலை வரைக்கும் போகணும். ஜூலைல இருந்து நல்ல ஒரு பெரிய பலன் வரும். அதே நேரத்துல குரு போய் உட்கார்றாரு. குரு 10ஆம் இடத்துக்கான இடமாற்றங்கள், இடம் வழிகள், புதிய இடங்கள் வாங்கலாம், புதிய இடத்துக்கு போகலாம், விரயங்கள், வழக்குகள், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலைகள், எல்லா வழிகளும் வரும். ஸோ எல்லா மாற்றங்களும் இதுல வரும். சில வழக்குகள் நம்ம நிறைய வழக்குகள் நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டிய நன்மைகள் சிம்மராசிக்கு ஏற்படும். அந்த பிரச்சனை வெளியே வந்துடுவாங்க எந்த ஒரு வருடம். அதே நேரத்துல இந்த வருடம் நல்ல வருடம் தான். 3 மாதத்துக்கு அப்புறமா பெரிய பலன்கள் நமக்கு காத்திருக்கு. சிவ வழிபாடு, சிவன் கோயில் போவது நல்லது, திருவண்ணாமலை சுத்தது நல்லது. அதே நேரத்துல அம்பாள் வெள்ளிக்கிழமையான அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினே சில பிரச்சனைகள் தீரம், வழிகள் மாறும். இருந்தாலும் 2ஆம் இடத்துல பாகிஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய கேது இருக்கிறதுனால பலத்தை பெற்றுவான், எல்லா வழியும் கொடுத்துருவான். அஷ்டமதிபதிய ராகு இருந்தோம், ராகு உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு, ஒரு அமைதி, சுகம், வழி எல்லாத்தையும் கொடுத்துருவான். எப்போ போல இருக்க மாதிரி ஒரு சுலபமான வாழ்க்கை, எப்போ போல இருக்க மாதிரி ஒரு வழி உங்களுக்கு நல்லதா கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லை. சிம்மராசி நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு வழியுமே தடைகள், எந்த ஒரு வழியுமே பலன் கிடையாது. அது இல்லாம செலவுகள், எக்கச்சக்கமான செலவுகள். எந்த காரியத்தில் இருக்கிறது, வேலையில இருக்கலாமா வேணாவா, அதுவும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு கலைத்துறைகள் செஞ்சு அதுல பலன் இல்லாம போயிடும். அரசியல்வாதிகளா இருக்கவங்களுக்கு அரசியல்ல பலன் இல்லையே, இவ்வளவு செலவு பண்ணி ஒரு வழி வரமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் ஏற்பதற்கான வழிகள் அவங்களுக்கு ஏற்படும். அது இல்லாம இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். வாழ்க்கையில எல்லா ஒரு தெளிவு, எல்லா கிரகங்களும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார், லட்சுமி யோகம் பலன் வரல. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், ராகு உச்ச நம்ம பெற்றோம், அதுக்கான வழி வரல. குரு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு, அதனால பெரிய பலன் கிடைக்கும். இருந்தாலும் பலன் வரும். இப்போ பலன் எதிர்பார்த்தது அவங்களுக்கு இருக்கா? ஜூன் மாசம் வரைக்கும் பலன் எதிர்பார்க்கறேன்னா ஜூன் மாசத்துல இருந்து அவங்களுக்கு 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. நல்லா இருக்கும். எல்லாமே வீடு வாங்குறது, ப்ரமோஷன்ஸ் வருது, வெளிநாடுக்கு போகிறது, அதுக்கான வழிமுறைகள் இந்த 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கும். நிறைய விரயங்கள், நிறைய ஆலயங்கள் நீங்க போக வேண்டியது இருக்கும். மெயினா பெருமாள் கோயில். பெருமாள் தான் எல்லா துக்க வழிகளையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இருக்கும். அது திருப்பதி மெயினா விடாம அவங்க போயிடுவாங்க. எல்லா பிரச்சனைக்கான விடைகள் வரும், நல்ல வழிகளும் கிடைக்கும். அது புது வழிகள், புது மாற்றங்கள், புது இடத்துக்கு போகணும், புது வர்த்தகங்கள் பண்ணக்கூடியவர்கள் அவசரப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது பலன் கொடுக்காது. ஸோ பொறுமை வேணும். எந்த கிரகமும் பெரிய பலத்துல இல்லை, ஆட்சி பெற்றிருக்கு, ஆனா பலம் இல்லாம இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. விரயத்துல போகும். அது இல்லாம நான் சில வரைய பெருமாள் கோயில் போது அந்த திருப்பதிக்கு போயிட்டு வர இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்றது இந்த கன்னியாராசினியர்களுக்கு பெரிய பலனை காத்திருக்கு. சின்ன சின்ன இன்சிடென்ட்கள் ஏற்படும், வண்டிகள், வாகனங்கள்லாம் சில செலவுகள் வரும். எந்த ஒரு காரணத்துக்கு செலவு வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது. அஞ்சாம் இடத்துல துலா ராசியில இருக்காது. அதுவும் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம்.
இந்த 3 நட்சத்திரமே பலன் கிடையாது. ரொம்ப ப்ராப்ளத்தை எதிர்நோக்காது. நிறைய விரயங்கள், செலவுகள், எதிர்பார்த்த செலவு, ஒருத்தர் பணம் கொடுத்தா அந்த பணம் வராது. விரயங்கள், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த பணம் போய் மாட்டிக்கும். எந்த வர்த்தக தொழில் இருக்காங்க அந்த வர்த்தக தொழில பணம் இல்லாம நிற்பாங்க. எந்த கடன் அதிகமாகும், கடன் எதிர்பார்க்காத கடன் ஆகும். எல்லாமே சில விஷயங்கள்லாம் அவங்க தலையிலே விழும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை செய்யணுன்ற மாதிரி அவங்க தலையிலே எல்லாம் விழும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடியது இந்த துளாராசிங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வழிகள் அது இல்லாமல் 12ஆம் இடத்துல விரையாதிபதி கேது இருக்கிறதுனால ஹெல்த் உபாதைகள், சில மருத்துவ செலவுகள் இது அதுக்கப்புறம் சரியாகும். அது இல்லாம மனசுல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கு. எல்லாமே இருக்கா. முதல் இந்த 4 மாதங்கள் சரி இருக்காது. அடுத்த 4 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்த 4 மாதங்கள் அதுவும் சரி இருக்காது. இந்த வருஷம் எதிர்பார்த்திருக்கிற துளாராசிகள் இவங்க பரிகாரம் பண்றது நல்ல பலன். குருவுக்கு பரிகாரம் பண்ணுங்க. சனிக்கு திருநள்ளாறு போயிட்டு அதுக்கான வழிபாடுகள் பண்ணிடுவாங்க. என்னதான் பஞ்சமாதி விலை இருந்தாலும் ஒரு வாட்டி அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கும். நிறைய விரைகள் வருமும் எல்லாத்தையும் யோசனை பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அவங்க ஈடுபடலாம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அதெல்லாம் எல்லா விஷயத்திலையும் தடை கொடுத்து அவங்க பிரச்சனையில மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதான் சொல்லுவேன். சொல்றாரு உச்சராசி ரொம்ப கேட்கலாம். 4ஆம் இடத்துல சனி உச்ச நிலைமை அடைஞ்சிருக்காரு. அதோட செவ்வாய் போய் உட்கார்ந்தால விரயம், செலவுகள், சின்ன சின்ன இன்சிடென்ட், வண்டிகள், உடம்பு சரியில்லாம போகுது, மனசுல நிம்மதி இல்லாம ஆகுது, ஒரு பயங்கரமான ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுது, கொடுத்த பணம் கிடைக்காது, எந்த பணத்துக்கு போகுது, கடன் வாங்குறது, அதுக்கு மேல கடன் அதிகமாகுது, செலவு எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய நிலைமைக்கு ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அமைதியான வழியை பார்த்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. 2வது சாதகமானது பஞ்சமாதி வழியில ராகு இருந்தும் 7ஆம் இடத்துல குரு நகரப்ப கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த 3 மாசம் ஜூலை வரைக்கும் ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். 3ஆம் மாசம் ஜூலைல இருந்து 5 மாசம் வரைக்கும் ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. அது தாண்டி உங்களுக்கு 5ஆம் மாசம் 12ஆம் மாசத்துல இருந்து உங்களுக்கு 4ஆம் மாசம் வரைக்கும் ஒரு பெரிய பலன் காரணம்னா இந்த 3 மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட போறீங்க. குரு மாறி பெரிய பலன் கொடுக்கும்னு நினைப்பாங்க. பலன் எதிர்பார்க்க வேண்டாம், பொறுமையா தான் போகணும். செலவுகளை கட்டுக்கடங்காம போகணும். இதுக்கெல்லாம் ஒரு வழியா இருக்கக்கூடிய நிலை என்னன்னா வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ண நல்லது. வீட்டை விளக்கேற்றி அதுக்கான வழிபாடு பண்ணுங்க. எந்த ஒரு மந்திரங்கள், அதாவது ஓம் சரவண பவாயி நமக இந்த மந்திரத்தை அவங்க வழிபாடு வைக்கிறதுனால, ஏன்னா இன்சிடென்ட், தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு பிரச்சனைகளை உருவாகி பழைய கேஸ் போட்டு பழைய ஏதோ தர வேண்டிய படத்தை ஒரு பெருசாக அதை பிரச்சனையாகக்கூடிய நிலைமைகள் அந்த நிலைமை ஏற்படுறது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வழி பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி செய்யுங்க சொல்லுங்க. பர்டிகுலரா இந்த தனுசு ராசிக்கு அது மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமே ரொம்ப அருமையா இருக்கு. செயல் வெற்றி கிடைக்க போது, எல்லாமே லாபம் வரப்போது, அவங்களுக்கு தொழில் பலன்கள் நல்லா கிடைக்கும். இதுவரைக்கும் இருக்காத பலன் வரும். அது இல்லாம ஏற்றங்கள் வரும். வேலையில ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். வேலையிலிருந்து வேற ஊருக்கு போகலாம், வேற இடத்துக்கு இடம் மாறலாம், டிரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதே நேரத்துல வெளிநாட்டுக்கான பயணங்கள் ஏற்படும். நிறைய செலவுகள் வந்தாலும் அந்த செலவு குறைக்கக்கூடிய தன்மைகள் வரும். புது வீடு கண்டிப்பா அமையும். இந்த வருஷம் அவங்க எதிர்பார்த்ததுக்கான கனவுகள் கண்டிப்பா அமையும். திருமண தடைகள் வழிகள் நீங்கி நல்ல ஒரு வழிகள் வரும். வெளிநாட்டிலே வேற இடத்துல வேலை மாறணும்ன்ற ஒரு நிலைமைகள் இருக்கவங்க நல்லபடியா மாறுவாங்க. வழிகள், குரு பலன் நல்ல ஒரு பலனை காத்திருக்கு. அது இல்லாம 3ஆம் இடத்துல சனி இருந்து நல்ல பலன் கொடுக்குறான். 4ஆம் இடத்துல ராகு உச்சம் பெற்றிருக்கான். எந்த வழியுமே செஞ்சுட்டு இருக்கிற நிலைமை இந்த பலன் உங்களுக்கு காத்திருக்கு. எந்த ஒரு பயம் இல்லாம கை வைக்கலாம். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம குலதெய்வ வழிபாடுகள் இவங்க பண்றது நல்லது. அது இல்லாம இவங்க செவ்வாய் அங்காரங்கள், செவ்வாய் கிரகங்கள் பண்ணினா வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்கள், அந்த பிரச்சனை கூட உங்களை விட்டுரும். ஆனா யோகம் இருக்கு. தனுசு ராசி அதுவும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறந்து 5 மாசத்துக்கு
வரும். அதுக்கப்புறம் 3 மாசம் கொஞ்சம் குறை, அதுக்கப்புறம் திரும்பியும் 4 மாசத்துக்கு ஒரு பெரிய யோகம். ஸோ எந்த ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். உத்திரம், அதாவது உத்திராடம், திருவோணம் இருந்து இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், உத்திராடம், திருவோணம் இருக்கக்கூடிய அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பலன்கள் எதிர்பார்த்தது கிடையாது. 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல இருந்து அங்க முட்டி வலி, அது இல்லாமல் தேகங்கள் கொஞ்சம் சரி இருக்காது, மனசுல வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும், அந்த காரியங்கள் வெற்றி அடைய முடியாது, செயல்திறன்கள் கிடைக்காது. 2வது எல்லா காரியத்தையும் முன்னோக்கி போவாங்க, அந்த முன்னோக்கியோட பலன் எதிர்பார்க்க முடியாது, அந்த நிலைமை ஏற்படுற இருக்கு. நிறைய விரயங்கள், புது செலவுகள் ஏற்படும். அது இல்லாம இவங்க நிறைய வேலைக்கு போடுவாங்க, வேலையில டிகிரேட் ஆகிடுவாங்க, புது வழிகள் எதோ எதிர்பார்ப்பாங்க, அந்த நோக்கம் கிடைக்காது. முக்கியமா இந்த வெயில் காலத்துல உடம்பு அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் தேகங்கள் வழிகள், அதுக்கான வழிமுறைகள் எடுத்துக்கிறது, உணவு வழிமுறைகளை கற்றுக்க வழியா வச்சுக்கிறது. 2வது அப்பப்போ உடம்பு அவங்க செக் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நிலைமைகள் பல கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மகரத்துக்கு சனி வெற்றி செய்யல, இனிமேல் தான் அதோட வழியே, அதோட பலன் அவங்க கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பதான் இருக்கா. அந்த நிலையில இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடையாது. இந்த 3 மாசம் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் எந்த ஒரு பலனும் கொடுக்காது. 3 மாசம் அப்புறமா, ஜூலைக்கு அப்புறமா அக்டோபர் வரைக்கும் சில மாற்றங்கள் கிடைக்கும். அக்டோபர் திரும்பி 2ஆம் மாசம் வரைக்கும் எதிர்பார்த்தது கிடைக்காது. 2ஆம் மாசத்துல 4ஆம் மாசத்துக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பர்டிகுலரா இந்த உத்திராடம், திருவோண நட்சத்திரம் எதிர்பார்த்தது எந்த ஒரு பலனும் அவங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாம ரொம்ப குழப்பங்கள், மனசுல சந்தேகங்கள், வழிகள் ஏற்படுறது. அதனால இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க ராகு இருக்கிறதுனாலையும் வழிகள் அதாவது அவங்க உறவு வழிகள்ல குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாத வழிகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க திருநெல்வேலி கண்டிப்பா போய் திருநெல்வேலி வழிபடணும். தட்சிணாமூர்த்தி மறைகிறாரு, அதனால குருவை போய் வணங்குறது ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. அது இல்லாம இவங்க அப்பப்போ பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய இதுல நல்லா இருக்க மாதிரியே தெரியும், ஆனா கண்டிப்பா இந்த ஜாதகாரங்களுக்கு அவர் வருவா இதுவா அப்படின்னு சொன்னாங்க. கும்பராசிரியர்கள், அதுவும் பர்டிகுலரா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 ராசியுமே எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ நம்பிக்கை இல்லாமல் அவருக்கு. அது இல்லாமல் பலன்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. வேலை, புது வேலை, புது இடத்துக்கு போகணும், புது வழியான வழிகள் தேடி பார்க்கும். நிறைய விரயங்கள் ஏற்படும், செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கு, மனசுல நிம்மதி இருக்காது. சில நோய்கள், அதுவும் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கூட்டி காட்டும். 2வது சக்கரை கொஞ்சம் கூட்டி காட்டும். இதில் நிலைமைகள் ரொம்ப கட்டுக்கடங்க. சில எக்ஸசைஸ் வழிமுறைகள், அது வயசானவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வெயில் காலத்தில் ஒரு தன்மை இல்லாத நிலைமையாக மாறும். அவங்களுக்கு சில செலவுகள், மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் விரயங்கள் ஏற்படும். ஸோ எதிர்பார்க்காத விரயங்கள் ஏற்பட்டோம். மனசு சஞ்சலங்கள், டிப்ரெஸ் மைண்டு, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மைண்ட் வேவரிங்கா இருக்கும், எதுலையுமே ஒரு வழி வரல. ஆனா முதல் 3 மாசத்துக்கு அந்த வேவரிங் மைண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு 6 மாசம் நல்ல பலன் காத்திருக்கு. இந்த 3 மாசம் இறை வழிபாடு, இறை வழிகள், செயல்கள் இதெல்லாம் நீங்க போறது நல்லது. நிறைய இறை வழிபாடுல நீங்க கலந்துக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அது இல்லாம நிறைய பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வேற யாருன்னா பணத்தை கேட்டா கொடுத்துடாதீங்க. நகைகள், வழிகள் எல்லாத்தையும் அடமான வச்ச பொருட்கள் வீட்டுக்கு திரும்பி வராது. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். ஸோ அதனால அதெல்லாம் பாதுகாப்பான வழி இல்லை, இது தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அதை வித்துட்டோ இல்லை வேற வழியோ பண்ணிக்கிறதோ, அந்த மாதிரி நிலைமைகள் நீங்க பண்ணிக்கிறது நல்லது. அது இல்லாம பணங்கள் குழப்பமான நிலைமையா இருக்கும். சிலருக்கு வீடெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க, கிட்ட போய் சில பேங்க்ல கூட அது கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள், சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்கு. கொஞ்சம் மெதுவான வழிகள் போனாங்கன்னாவே போதும். வேற விஷயம்
மீனராசி நேயர்களுக்கு வந்து செலவுகள் விரயங்கள் எந்த ஒரு பலனையும் வழி கொடுக்காது. நைட்ல தூக்கம் போயிடும், நிம்மதி இருக்காது. சில ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு உங்களுக்கு காரணமா இருக்கும். மனசு நிம்மதி இருக்காது, மனசு டிப்ரெஷன். ஆனா முதல் 3 மாசம், ஆனா ஜூலைக்கு அப்புறமா ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. ஜூலைல இருந்து அக்டோபர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. உடனே டக்குன்னு ஏறும், வேலையில நிறைய வந்து உயரும். எதிர்பார்க்காத பணங்கள் வரும். எதிர்பார்க்காத நிலை திடீர் இருக்கக்கூடிய பணங்கள் நல்ல ஒரு ரேட்டுக்கு போய் அதுக்கான வழிகள் வரும். ஆனா அது ஜூலைக்கு அப்புறம் வரும். அதே நேரத்துல சஞ்சலங்கள் மனசுல இருக்கும். மனசுல சஞ்சலங்கள், எதிர்பார்த்த வழிகள் கிடைக்கிற, எதிர்பார்த்த செலவுகள், இப்படி ஒரு செலவு வருமானு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மனசுல வந்து நிம்மதி இருக்காது. அது எல்லாமே கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணது நல்லது. திருநள்ளாருக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிக்காங்க. குருக்கு கண்டிப்பா பரிகி பண்ணி ஆகும். இந்த பரிகி பண்ணாதான் உங்களுக்கு வழிகள் வரும். எல்லாமே தட்சிணாமூர்த்திக்கு அப்பப்போ விளக்கேற்றது நல்லது. வீடை சுத்தமாக்கி விளக்கேற்றி அதுக்கான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா பெரிய பலன். நோயிலிருந்து தடுக்கிறதுக்கு என்ன வழின்றதை பார்த்துக்கோ. எதிர்பார்க்காத நோய் அந்த போது, அதனால கேர்ஃபுல்லா இருக்குது. அது மாதிரி பர்டிகுலர் கேளுங்க. இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ரெண்டாவது மீனராசி கும்பராசி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கும்பராசிக்கு வந்து நைட்ல டிப்ரெஷன், நைட்ல வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது, மனசுல நிம்மதியில, இதெல்லாம் வந்து இறை வழிபாட்டில் போயிடும். நல்ல தியான வழிமுறைகள், நமக்கு அடுத்த வழி என்ன போகணும், அடுத்த ஸ்டெப்பை நமக்கு வந்து யோசிக்கணும். அதே மீனராசியில படிப்பு வழியில எப்படி யோசிக்கணும், எதை எடுக்கணும், எதுக்கு போகணும், தேவையில்லாத போய் இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாத போய் பணத்தை வந்து விரயமாக்கிறாங்க. செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத சொல்றாரு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. உடல் உபாதைகள் வரதை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். உணவு வழிமுறைகளை நாங்கள் கேர்ஃபுல்லா இருக்கோம். இந்த வெயில் காலத்துல நிறைய இந்த நான்வெஜ் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ இந்த நான்வெஜ்ல சில நோய்கள் வழிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு. அதனால நல்ல வெஜிடேரியன், நமக்கு தேவையான நெல்லிக்காய், நமக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் அதெல்லாம் சாப்பிட்டு உடல் தேக்கத்தை பெருக்கையாக்கி அது வந்து தன்னோட தொழில லாபத்தை எப்படி ஈட்டணுன்றதை பாருங்க. ஸோ தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையில்லாத பணம் கொடுக்குறாங்க, தேவையில்லாத வழிபண்ணங்களை போய் மாட்டிக்காதீங்கன்றத வழிபண்ணார். இந்த வருஷம் அதுவும் குரோதியாகும். மனசுல வந்து குரோதத்தை பார்க்கக்கூடிய நிலையா இருக்கும். மற்றவங்க வந்து ஒரு குரோதமாவே பார்க்கக்கூடிய நன்மை ஏற்படும். மற்றவங்க ஒரு குரோதத்தை வந்து செயல்படுறது சில செயல் வந்து சில வந்து பல வழியான செயல்கள் இதை பற்றி தான் எழுதியிருக்காங்க. நாட்டோட தன்மைகள் வந்து குறையும். நாட்டில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படும், நிறைய வந்து திருட்டு பயங்கள் ஏற்படும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த குரோத ஆண்டில் இருக்கிறதுனால மக்கள் வந்து சில கவனத்தோடு இருந்து அதுக்கான செயல்பாடுகள் பண்றது நல்லது. குரோத ஆண்டை பற்றி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கிடைக்கப்படும். அதை பற்றி ஃபுல்லாகவே சொல்லப்படும் நடக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கிறது. ரெண்டாவது வழிபாடு முறைகள். ஸோ எந்த வழிபாடும் நல்ல வழிபாடு, மனசு நிறைஞ்ச வழிபாடாக செய்யணும். ஸோ மனசு நிறைஞ்ச வழிபாடாக பண்ணுங்க. ஸோ நமக்கு நாமே வந்து வழி பண்ணிக்கிறது தான் இப்போ வர காலங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ கோயிலில் போனால் அங்கே நிம்மதி கிடைக்குன்னா வீட்டில் இருந்து வழி பண்ணி செயல்படுறது தான் நல்லது. நல்ல வழிகள் பண்ணுங்க. நிறைய தெய்வ வழிபாடுகள் போனாதான் எல்லாத்தையும் வெற்றியாக. சார், இதுவரைக்கும் நீங்க வந்து 12 ராசிகளுக்கும் தனித்தனியா இந்த குரோத ஆண்டுல அவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் அருமையா சொல்லியிருக்கீங்க சார். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரஜாட்டி நாளுக்கும் கொரோனா குறையசுக்கும் அடுத்த வருஷம் நல்லதுன்னு சொல்லுவோம். இன்னும் இந்த குரோதி ஆண்டை பற்றியும் நம்ம சொல்லுவோம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.